இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 110ல் வர கரண்ட் ப்ராப்ளத்தை பற்றி தான். காயில் நல்லா இருந்து வயரிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்ன வீடியோக்குள்ளே என்ன போகலாம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்பில் உள்ள சர்ச் டேப்பில் பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இப்போ நம்ம இந்த சிடியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டேலேருந்து டெஸ்டிங் ஆரம்பிப்போம். மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆக்டிவா 110ல் இந்த கப்ளரோட கனெக்ஷன்லாம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் கப்ளர் எடுத்துக்கும். இந்த ஒயிட் கலர் கப்ளரில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ அண்ட் ரெட் இருக்குங்களா, இது செல்ஃப் ரிலேக்கு வர மெயின். இந்த பியூர் பிளாக் பார்த்தீங்கன்னா மெயின் இந்த சிடிஐக்குள்ளே போயிட்டு இந்த எல்லோ அண்ட் வழியாக ரிட்டர்ன் ஆகும். அடுத்து இந்த எல்லோ அண்ட் ப்ளூ பார்த்திங்கன்னா டிபிஎஸ் சுவிட்சுக்கு போகிறது. இந்த டிபிஎஸ் சுவிட்சுக்கு போயிட்டு இந்த ப்ளூ கலர் வழியாக வரும். இதுதான் டிபிஎஸ்க்கு 2 லைன் இது தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் பின் கப்ளர் எடுத்துக்குவோம். இந்த டபுள் பின் கப்ளரில் இந்த பிளாக் அண்ட் ரெட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயிலோட மெயின். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்திங்கன்னா எர்த்து, அதாவது கட் ஆஃப் பண்ணக்கூடியது. அடுத்து இந்த பிளாக் கலர் கப்ளரில் பார்த்தோம்னா இந்த பிளாக் மெயின். அடுத்து இந்த பியூர் க்ரீன் எல்லாத்துலேயும் எர்த்து. இந்த ஒயிட் அண்டு க்ரீன் பார்த்திங்கன்னா ரிலேயோட எர்த்து. அடுத்து இந்த ப்ளூ அண்டு எல்லோ பார்த்தீங்கன்னா பிக்கப் காயில் லைனு. இதுதான் இந்த இது. ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ கரண்ட் வரலன்னொடனே நமக்கு டெஸ்ட் பண்ணக்கூடிய லைன் எந்தெந்த லைன் எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எப்பயுமே இந்த பிளாக் அண்டு ஒயிட்டை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அது கட் ஆஃப் பண்ண எர்த்து வரும். இந்த எர்த்தானா கூட சிடிஐலேருந்து கரண்ட் வராது, அதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுக்கணும். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா டபுள் பின் கப்ளருக்கு நம்ம வரணும். இந்த டபுள் பின் கப்ளரில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அண்டு ரெட்டுக்கும் இந்த பியூர் க்ரீனுக்கும் நம்ம ஓம்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெட்டை ரெட் மல்டிமீட்டரில் வர இந்த ப்ராப்ளம் அந்த ரெட்டை பிளாக் அண்ட் ரெட்டுக்கும் மைனஸை இந்த பியூர் எர்த்துக்கும் வச்சோம்னா ஓம்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஓம்ஸ் அதாவது விட்டு அதாவது பிளிங்க் ஆகிட்டு, அதாவது சரியாகவே நமக்கு ஓம்ஸ் கிடைக்கல. இப்போ ஓம்ஸ் கிடைக்கலன்னே அடுத்து இது ஓகே, அதை அப்படியே வச்சுருங்க. அடுத்து பிக்கப் காயில் லைனுக்கு பார்ப்போம். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ரெட்டை பிக்கப் காயில் லைனான ப்ளூ அண்ட் எல்லோக்கும் பிளாக்கை பியூர் க்ரீன்லேயும் வச்சுருக்கோம். ஓம்ஸில் வச்சுட்டு நமக்கு மீட்டரில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். மீட்டரில் நமக்கு ஓம்ஸே வரல. ஸோ ஓம்ஸ் வரலன்னொடனே நம்ம பார்த்தோம்னா இதுக்கு சரியாகவே எங்கேருந்தும் நமக்கு கண்டினியூட்டி கிடைக்கல. ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம காயில் கிட்டே போய் பார்க்கணும். காயில் கிட்டே போய் பார்த்துட்டு அங்கே எப்படி ஓம்ஸ் கிடைக்குன்ற பார்ப்போம். இப்போ டேரெக்டாக நம்ம காயில் வயர்லேருந்தே வச்சு பார்க்குறோம். ஓம்ஸில் வச்சுக்கோங்க. இந்த பிளாக்கை இந்த எர்த்லையும் பெரிய க்ரீன்லையுமே இப்போ நம்ம ரெட் கலரை நம்ம ப்ளூ அண்டு எல்லோவில் வச்சோம்னா என்ன ஓம்ஸ் காமிக்குதுன்னு பாருங்கள், 140. ஸோ இங்கெல்லாம் கரெக்டாக ஓம்ஸ் காமிக்குது. அடுத்து ஸ்டார்டிங் ஆயிலில் வச்சு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டார்டிங் காயிலான ரெட் பிளாக் அண்ட் ரெட்டுக்கு வச்சோம்னா என்ன ஓம்ஸ் காமிக்குது, 542. இந்த 542 ஆக்டிவாவில் டபுள் ஸ்டார்டிங் காயில். ஸோ அதனால் 542 வரதா செய்யும். 440 அபோவ் இருக்கலாம். ஸோ 542 இங்கெல்லாம் ஓம்ஸ் அப்போ கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து அப்போ அங்கே நமக்கு வரல. எந்த வயர் என்ன கட்டாக இருக்குன்றதை பார்ப்போம். இங்கே அதாவது இங்கே நம்ம இந்த காயில் வயரை கனெக்ட் பண்ணுற வயர் இங்கேருந்து அங்கே ஃபுல் கண்டினியூட்டி நமக்கு கிடைக்கல, முன்னாடி கிடைக்கல. ஸோ அதை பற்றி முன்னாடி என்னன்ற பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பக்கம் ஃப்ரண்ட் சைடு வந்தாச்சு. இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம அதே ஓம்ஸில் வச்சுக்கிட்டு மல்டிமீட்டரை ரெட் வயர் இந்த பிளாக் அண்ட் ரெட்டு தனியாக வந்துருச்சு. ஸோ அதனால் தனியாக அந்த வயரில் வச்சாச்சு. எர்த்தை பார்த்திங்கன்னா இப்போ இந்த எர்த்தை பார்த்தோம்னா நம்ம வயரிங் கிட்டில் வச்சுருந்த பியூர் க்ரீனில் வைப்போம். இந்த பியூர் க்ரீனில் வைக்காமல் இப்போ டேரெக்டாக நம்ம பேட்டரியில் வைக்கிறோம். பேட்டரியில் வைங்க. இப்போ பேட்டரியில் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஓம்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள், 543. ஸோ இப்போ இதே எர்த்து நம்ம இந்த கப்ளரில் வர க்ரீனில் வைப்போம், என்ன ஓம்ஸ் கிடைக்கும் பாருங்கள். இப்போ இந்த க்ரீனில் வச்சுட்டேன். க்ரீனில் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த பிளிங்கிங் ஆகிட்டே இருந்துச்சு. அதாவது
இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளிங்கிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா சரியான ஓம்ஸ் நிற்கலை. ஸோ அப்போ எது பிளாக் அண்ட் ரெட்டில் இந்த வயரில் வச்சுட்டு எர்த்தை வந்து பேட்டரியில் வைப்போம். பேட்டரியில் வச்சா இப்போ ஓம்ஸ் நமக்கு பாருங்கள். இப்போ எது கம்ப்ளைண்ட் உங்களுக்கு தெரியும். இந்த எர்த்து தான் இந்த வண்டியில் இந்த கம்ப்ளைண்ட்டு. இப்போ அதே மாதிரி பிக்கப் காயிலுக்கும் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி நம்ம பிக்கப் காயிலுக்கு வச்சிட்டோம். பிக்கப் காயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டை வந்து அந்த ப்ளூ அண்ட் எல்லோக்கும், பிளாக்கை வந்து இந்த க்ரீனுக்கு வச்சப்போ ஓம்ஸை பாருங்கள் -1க்கு போகுது. ஸோ அப்படின்றப்ப நமக்கு வந்து இதுக்கு கண்டினியூட்டியோ உள்ள வயர் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதே பிளாக் எடுத்து நம்ம பேட்டரியோட மைனஸில் வைப்போம். இப்போ ஓம்ஸை பாருங்கள் 140. ஸோ அப்போ இதுக்கு வர இந்த எர்த்து இந்த க்ரீன் மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டு. அதனால தான் நமக்கு இந்த கரண்ட் வராத கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு எப்படி ஓம்ஸ் கிடைக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகுன்றதை பார்ப்போம். அது போக மிச்ச இந்த லைனில் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை காமிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அண்ட் எல்லோ தெரியுதுங்களா, பிளாக் அண்ட் எல்லோக்கும் அந்த பவர் காயிலுக்கும் ஒரு கண்டினியூட்டி வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரம் எல்லா கம்பெனியும் இதே வராது. இந்த பிளாக் அண்ட் எல்லோ கட் ஆனாலும் நமக்கு கரண்ட் வராது. இந்த வயரையும் நமக்கு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு பார்ப்போம்.